நல்லவர்கள் கூட தோற்றதாக செய்தி உண்டு, ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லைங்கிறது. 2016 நீ இருந்ததை யோசிச்சுப்பாரு. 4.5 லட்சம் ஓட்டு 40 லட்சம் ஓட்டா வளரும் நீ என்னைக்காவது நினைச்சியா? எவனாவது ஒரு கருத்தாளன், ஒரு கட்டுரையாளன் எவனாவது உட்கார்ந்து இல்ல நாம் தமிழர் கட்சி வளரும் என்று சொன்னானா? மரத்துக்கு மாநாடு சிரிக்கிறான், மாடு ஆடுகளுக்கு கால்நடைகளுக்கு மாநாடு சிரிக்கிறான், தண்ணீருக்கு மாநாடு சிரிக்கிறான், கடலம்மா மாநாடு கேலி பண்ணுகிறான், மலைக்கும் ஆறுக்கும் மாநாடு என்றால் சிரிக்கிறான் என்றால் இந்த பதர்கள் நமக்கு போட்டியா என்கிற திமிரும் நிமிர்வும் எனக்கு வரணும். நாம் செய்கிற அரசியலை தொட அவனுக்கு இன்னும் 600 ஆண்டுகளானால் வரமாட்டான். அவனுக்கு கேலி வசம் தெரியும், விமர்சிக்கத்தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? அவனுக்கும் சேர்த்து போராட தெரியும். அதான் நம்ம வேலை. உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாவே, உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. விமர்சனமும் ஒருவித பாராட்டுதான். ஏன் எவனே ஒருவனை நீ பொறாமப்பட வச்சிருக்க? எவன் உன்னை அதிகமா பேசுறானோ விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமா பயப்படுறான். அவதூறு அரசியல், விமர்சன அரசியலுக்கு போகாதே, ஆக்கப்பூர்வமான அறிவார்ந்த அரசியலுக்கு வா. திராவிடம் ஒழிகல்ல விட்டு தமிழ் தேசியம் வளர்க வெல்க வா. இந்தி ஒழிகல்ல தமிழ் வளர்க வாழ்க வெல்க. அதான் இமயவர இருந்த நீ குறுகினது இப்படிதான். மொழி திரிவு, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுன்னு பிளந்து பிரிஞ்ச இப்போ தங்கிலீஷா இருக்க. கன்னடத்தோடு சமஸ்கிருதம், தமிழோடு சமஸ்கிருதம், கன்னடம் தமிழோடு தெலுங்கு, சமஸ்கிருதம் தெலுங்கு, தெலுங்கு தமிழோடு சமஸ்கிருதம், மலையாளம் தமிழோடு இப்ப ஆங்கிலம், தமிங்கிலம். செத்து போச்சு, மறுபடி உயிர்ப்பிக்கணும். எவ்வளவு பெரிய வேலை. அதனால என்னங்க, ஒன்னில் இருந்தால ஒரு புள்ளியில் இருந்து நம்ம தொடங்கணும். அரியணையில் ஏறிய நோடி அன்னை தமிழ் ஏறும்டா. முத்துராமலிங்க தேவர் தெய்வ திரும்ப சொல்றாங்க, அருள் வாக்கு சொல்றாங்க. தெய்வ அருள் பெற்ற திருவருள் பெற்ற மகன் வருவாங்கிறவள, அதுவும் வல்லராரின் அருள் பெற்ற மகன் வருவான். அவன் வரும்போது அன்னை தமிழ் அரியணை ஏறும். என் தாய்மொழி தமிழ் இந்தியாவை இல்ல உலகையே ஆளுங்கிறவள. இதுக்கு என் அன்னை உலகம்மை மீனாட்சி அருள் புரிவாள். ஞான திருக்குழந்தை முருகன் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவன் உடன் இருக்கும்டாங்கிறவள. அப்ப விட்டு போயிடுவோம் நினைக்கிறேன் நீ. ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா, ஐயா கருணாநிதி 2 பேர் தான். நான் வரும்போது அவர் இருந்துட்டாப்ல மக்கள் நல கூட்டணி. திருப்பி வந்த 19 எங்க அண்ணன் வந்து கமல் நின்ட்டாப்ல. என்னை சப்ஸ்டியூட்டா வச்சிருக்கான். நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான், போட்டியில சேர்க்கல. இப்ப 21 வந்தா எங்க அண்ணன் கமல் தலைமையில ஒரு கூட்டணி, ஐயா டிடிவி தலைமையில ஒரு கூட்டணி. இங்க 4 கடையில நான் 5வது ஆளா சப்ஸ்டியூட்டா நிக்கிறேன். அங்கதான்டா நம்ம 3வது பெரிய கட்சியா வந்தோம். பிரதம வேட்பாளரே நம்மகிட்ட இல்ல. இங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி, ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி, தம்பி அண்ணாமலை அவர் எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதம வேட்பாளரா மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர்னு ஒரு அணி. 4வதா நம்ம. இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்தியாவை ஆள்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்ல, கிரவுண்டுகளே நம்ம இல்ல, திடல்ல இல்ல. அது வேற நின்ன சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்க கொடுத்தான். இந்த மைக்கும் இல்லை. அது அங்க போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கு, தலைவார சீப்பு மாதிரி இருக்குது. முத பெட்டியிலே நம்ம சின்ன 3வது 4வது பெட்டியில இருக்கு. அதுல தேடுறான்டா தன்மானமிக்க தமிழ் மக்கள். அதுல தேடுறான்டா. எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னம் எங்கடா, மைக் எங்கடா? எத்தனாவது பெட்டியில, எத்தனாவது? ₹1 ஓட்டு கொடுக்கலடா. வேட்பாளர் நிறுத்துற எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதுடா. நான் நிறுத்துறேன் அந்த தெருவிலேயே 4 பேருக்கு தெரியுமான்னு தெரியாதுடா. தேடி போட்டாண்டா 36,50,000 வாக்க போட்டு. என்னென்ன இடையூறு. என் மைக்கு பக்கத்துல இந்த விவசாயி சின்னத்தை வைப்பான். அவன் சீமானுக்கு போடுறோம்னு நினைச்சு போட்டான். அதுல 1 லட்சம் ஓட்டு போச்சு. இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேர் தாண்டா புரட்சி. இந்தியாவை யார் ஆள்வதில்ல? இத்தனை லட்சம் பேர் இந்த மகனை தேடி இருக்கான்னா தமிழ்நாட்டை யார் ஆள்றது இல்ல?